வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்க வெளிநாடு போகணும்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டாப் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்களே ஆனால், அதாவது சிறந்த பல்கலைக்கழகங்கள் 1-2ன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்த தரம் இருக்கக்கூடிய 3-4 தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது, ஸ்திரமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா 10 முறை படிக்கிறது நல்லது. மனசில் இருக்கிறது பதியக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக படிக்கணும். அதை தவிர பார்க்கும்பொழுது மறதி கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது அவருக்கு உண்டான விஷயங்கள் அதை பரிகார பூஜைகள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாகும்.